நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அட, எங்க போயிட்டாரு? பால்கனில இருந்த பாஸ்கர் மாமாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. குரு ஹாப்பியா இருக்கார்ல? குருவா? ஆமா, அவரும் குரு தானே டீ எஸ்டேட்ல. அப்படி கூட சொல்லலாம். எங்க இன்னைக்கு பேச்சுலர் பார்ட்டியில என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. அதுவா, அது நல்லபடியா நடந்துருச்சு. அதே எனக்கு தெரியும். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஜாலியா தான் இருப்பீங்க. அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரதீபம்மாவை பத்தி கேட்டீங்களா? எந்த அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ்? 2 அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு வராங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க வந்தாங்க. பிரதீபா அம்மாவோட ஒரு போட்டோவை கொடுத்திருந்தா அவங்க விசாரிச்சிருப்பாங்க. நானும் அதை மறந்துட்டேன். அப்புறம் சரி, நீ என்ன சாப்பிட்ட? என்ன கேள்வி கேக்குறீங்க? நம்ம 2 பேரும் ஒன்னா தானே சாப்பிட்டோம். என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன நம்ம உளறீங்க? புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா? யாரு? நானா? பிரச்சனையா? பிரச்சனைக்கு காரணமா இருப்பேன், ஆனா அதுல நான் மாட்டிக்க மாட்டேன். நீங்க பெரிய கேடிதான். இன்னைக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டில என்னங்க ஃபுட்டு? அது வெறும் மீல்ஸ் தான். எங்க ஆர்டர் பண்ணாங்க? ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணாங்க, அங்க பக்கத்துலயே தான். என்னமோ ரெசார்ட் பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படியா சொன்னேன்? ஆமா சொன்னீங்க. ஆமா, அங்கதான் சாப்பிட்டோம். அப்புறம் ஏதோ ஹோட்டல் மீல்ஸ்னு சொல்றீங்க? இல்ல, சைனீஸ் ஃபுட்டுமா. நான் சொல்ற எதுவுமே கரெக்டா இல்ல. உனக்கு தூக்கம் வரலையா? வா, வந்து தூங்கு. வா. இப்ப என்னால படுக்கலாம் முடியாது. என்கிட்ட ஏன் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க? வழக்கமா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவீங்கல்ல. அங்க நடந்த எல்லாத்தையும் ஒரு வீடியோ பாக்குற மாதிரி சொல்லுங்க. ட்ரெஸ் இப்படி கண்ட இடத்துல போடக்கூடாது. வாஷ் பண்றதுக்கு பாஸ்கெட்ல போடுங்கன்னு சொல்லிருக்கேன்ல. ஏங்க, ஏடிஎம் கார்டையும் தூக்கி போட்டிருக்கீங்க. ஐயோ. மோனு, பேச்சுலர்ஸ் பார்ட்டி எங்கன்னு சொன்னீங்க? அதான் இப்பதானே சொன்னேன், அதே ரெஸ்டாரண்ட் தான். அது இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தானே இருக்கும். ஆமா. அதுக்கு எதுக்கு சிட்டியை தாண்டி வெளியே போய் பெட்ரோல் போட்டிருக்கீங்க? பெட்ரோல் போட யாராவது காட்டு பக்கம் போவாங்களா? அந்த இடம் எப்படி பார்த்தாலும் இங்க இருந்து 70 கிலோமீட்டர் இருக்குமே. ஆமா, நான் அங்கதான் பெட்ரோல் போட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? இதோ பெட்ரோல் போட்ட பில். இது இதுக்கு முன்னாடி போட்ட பில்லா இருக்கும். இதோ இன்னைக்கு டேட் போட்டிருக்கு பாருங்க. என்ன கிராஸ் கொஸ்டின் பண்றியா? மோனு, உண்மையிலே நீங்க எங்க போனீங்க அத சொல்லுங்க. என்னோட கள்ள காதலிய பார்க்க போனேன். அவ கூட ஊர் சுத்திட்டு வரேன். ஏதோ கேஸ்ல மாட்டமட்ட கேள்வி கேட்கிற மாதிரி இப்படி கேள்வி கேட்கிற? இதுக்கு பேர் தான் சந்தேக புத்தி. புருஷனை சந்தேகப்படுறது. எனக்குன்னு பிரைவேட்டான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல யார் தலையிட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். பொண்டாட்டியோட வேலையை மட்டும் பார்த்தா போதும். வாழ்றதுக்கே கடுப்பா இருக்கு. என்னாச்சு? டயர்டா இருக்கியாமா? ஒன்றும் இல்லை.
நீ டீ குடிச்சியா? இப்ப குடிக்கிறேன். நேத்து மனு எங்க போனானா? பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் இனிமே அவனை அனுப்பாத. இந்த மாதிரி பண்ணிதான் அவன் பெரிய குடிகாரனா ஆனா. இனி குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்காரே. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பல பேரும் அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் பழகுறாங்க. அவனை நல்லா குடிக்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. திரும்பவும் அவன் குடிக்கவே கூடாது. பணத்தை கொடுத்து மரணத்தை விலைக்கு வாங்கினா நாம என்ன பண்ண முடியும்? இப்படி உட்காரு. உட்காரு. என்னாச்சு? இன்னைக்கு நீ ரொம்ப டல்லா இருக்க. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் விஷயத்துல தேவையில்லாம அவன் தலையிட்டானா? என் விஷயத்துல எல்லாம் அவர் தலையிடுறது இல்ல. அப்படியே இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் அவரோட விஷயத்துல தலையிடாம இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. எல்லாருக்குமே பிரைவேட்டான ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அதை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் வேறு வேறு மாதிரி. ஆனா எனக்கு அப்படி மறைச்சு வைக்கிற மாதிரி எந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் இல்லை. அப்படின்னா நேத்து உங்களுக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டையை இப்படியே வளர விட்டுறாத. அவ்வளோ பெரிய சண்டைலாம் ஒன்றும் இல்லம்மா. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு நாம எதுக்காக அடம் பிடிக்கணும்? அப்படி பண்றதுல ஒன்றும் தப்பில்ல. எல்லா விஷயத்தையுமே நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. ஆனா என்கிட்ட தான் எதுவும் சொல்ல மாட்டீங்க. என்னை அவாய்ட் பண்ண அவர் முயற்சி பண்றாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. ஒருவேளை நான் அப்படி நினைக்கலாம். ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், மனு சார் எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. அதுக்கு பிரைவேட் லைஃப்னு பேர் வச்சிருக்காரு. நானா இனி அந்த சீக்கிரட்டை பத்தி கேட்க போறதில்ல. பாஸ்கர் மாமாவுக்கு டீ கொடுத்துட்டு வரேன். எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க? இங்கே வந்தால் தான் அனுப்பவே மாட்டால. ஒரு வாரம் இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன். இங்கே வந்து 2 பேரும் அன்பாக இருக்கிறத பார்த்ததும் சந்தோஷமாயிடுச்சு. கடவுள் எப்போதும் ஒருத்தரை ரொம்ப சோதிக்க மாட்டார்ல. 2 குழந்தைங்களும் கொஞ்சம் விளையாடினாங்கன்னா இந்த இடம் சொர்க்கம் ஆயிடும். குழந்தைங்க வேண்டான்னு 2 பேர் முடிவு பண்ணியிருக்காங்களோ என்னமோ. அவங்க என்ன வேணா முடிவு பண்ணிக்கிட்டோம். இந்த காலத்து பசங்க எல்லாம் எதிர்காலத்தை பற்றி நல்லா பிளான் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே சண்டை எதுவும் போட்டுக்காம வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்கணும். அதான் என் ஆசையே. இப்பதான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வரக்கூடாதுமா. அதான் என்னங்க சின்ன சண்டை வந்து அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்தா அன்பு இன்னும் கூடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நாங்க 2 பேருமே பெரியவங்க தான். நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஆமா. ஏமா, அதனால உங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட போடக்கூடாது, சரியா? சரி மாமா. மாமா டீயை குடிச்சிட்டு கப்பை இங்கே வச்சிருங்க. கழுவெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஓகேமா. நான் போய் மனுஷருக்கு டீ கொடுத்துட்டு வரேன். இன்னைக்கு என்னமோ அஞ்சனா டல்லா இருக்கால. ஆமா. சின்னதா ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்க. அதான் நாசுக்கா சொன்னான், சின்னதா சண்டை போட்டுட்டு திரும்ப சேர்ந்தா சந்தோஷமா இருக்கும்னு. நல்லா சந்தோஷமா இருக்கட்டுமே என்ன?
உன் டீ எங்க? கிச்சன்ல இருக்கு. வழக்கமா அங்க குடிக்க மாட்டியே? வழக்கமா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுதான் ஆகணும்னு சட்டம் இல்லைல்ல. புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா உட்காந்து டீ சாப்பிட்றதுனால என்ன கிடைக்க போகுது? நான் கிச்சன்லயே டீயை சாப்பிட்டுக்கிறேன். இங்க வேற தேவையில்லாம ஒரு கிளாஸை தூக்கிட்டு வர வேண்டாம்ல. நான் நேற்று ராத்திரி சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? மறதிங்கிற நோய் மட்டும் எனக்கு இல்லவே இல்லை. அப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் காலையில அவ மறந்துட போறா. நேற்று போன இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷன்ல இருந்தேன். அப்போதான் நீ அப்படி கேட்ட. அதனால தான் நானும் யோசிக்காம கோவப்பட்டுட்டேன். கோவப்பட்டதை தப்புன்னா நான் சொல்லல. கோவப்படுற அளவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தா ஆம்பளைங்க கோவப்படுறதுல தப்பு இல்லை. அப்படி கோவப்பட்டு திட்டும் போது அதை வாங்கிக்க தானே எனக்கு கல்யாணம் பண்ணீங்க. அஞ்சனா, ரியலி ஐம் சாரி. என் பிரச்சனை என்னன்னு உனக்கே புரிஞ்சிருக்கணும்ல. நான் அப்புறம் சொல்றேன். கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்க பிரைவேட் லைஃப்ல இனிமே நான் வர தயாரா இல்லை. இல்ல, நான் அப்படி ஏன் சொன்னேன்னா, வைஃபுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி வர நான் விரும்பல. ஆனா அந்த லிமிட் என்னன்னு எனக்கு நீங்க சொல்லல. அதை சொன்னீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் என் சந்தேக நோய், அதையும் நீங்க சொன்னதும் எனக்கு நிம்மதி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கோவப்படணும்னோ இல்லைன்னா என்னை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூப்பிட்டு விடுங்க, வந்து வாங்கிட்டு போறேன். அஞ்சனா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேள. எனக்கு உன் மேல அன்பே இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல. இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படி எந்த சந்தேகமும் இல்ல. என்னோட அன்பை வார்த்தைகளால சொல்ல முடியாது. அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத அன்பு. உனக்கு ஒன்று தெரியுமா? என் பழைய வாழ்க்கை என்னை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. நான் உனக்கு தகுதியானவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு காலத்துல நான் போட்ட ஆட்டம் எல்லாம் இப்ப பிரச்சனையா என் முன்னாடியே வந்து நிக்குது. அதுதான் இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. உன்னை நான் இழந்துருவேணுங்கிறது தான் என்னோட பெரிய பயமே. அச்சோ, உனக்கு கொடுத்த வாக்க நான் இது வரைக்கும் மீறினதே இல்லை. அச்சோ, உன்னை தவிர யாரும் என்னை உரிமை கொண்டாட மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. வெளியில போயிட்டு வர புருஷன்கிட்ட சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசணும். அப்படி பேசினா வேலை டென்ஷன் குறையும்னு நினைச்சேன். அதுக்காக தான் எங்க இருந்தீங்க, என்னெல்லாம் பண்றீங்கன்னு உங்க மேல இருக்கிற அன்பால தான் இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். மனைவிங்கிற உரிமையில கேட்கல. உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா மோனு? ஒன்ஸ் அகேன் சாரி அச்சோ. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. எனக்கு கோவம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கு. அது சும்மா செல்ல சண்டை, அவ்வளவுதான். தேங்க்யூ. அப்புறம் நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போறேன். நம்மளோட கெமிக்கல் கம்பெனிக்கு தான். அங்க ஏதோ ஒரு புது பிரச்சனையா? அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல சொல்ல வேண்டாம். அம்மாக்கு தெரியாமலே போய் பிரச்சனையை சால்வ் பண்ணாதானே எனக்கு பாராட்டு கிடைக்கும். ஓகே, அப்படின்னா சீக்கிரமா ரெடி ஆங்க. நான் டிஃபன் ரெடி பண்றேன்.
மார்னிங் மை டியர். நல்லா தூங்குனியா? உனக்காக நான் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எங்க கூடடா? அது கார்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி சில கடமையெல்லாம் செஞ்சு முடிக்க வேண்டியிருக்குல்ல? நான் திரும்ப போகணும். ஆமா, இங்க எந்த உரிமையும் கொண்டாடாம இங்க இருந்து பெங்களூருக்கு போயிடணும். நீ வந்த நேரமே சரியில்லையே. நான் போக மாட்டேன்டா. என் லட்சியத்தை சாதிக்காம நான் போக மாட்டேன். உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ எனக்கு ஒன்றும் பண்ணணும்னு நினைச்சா நான் அதை 10 திருப்பி கொடுப்பேன். அதை ஏற்கனவே நீ பல தடவை பார்த்துருக்க. நான் பழைய மனு கிடையாது. இப்ப திருந்தி டீசெண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். நான் சொல்றத ஒழுங்கா கேட்டா உனக்கு இதுக்கு மேலேயும் பணம் தருவேன். அப்படி இல்லை, இங்கே கடந்து நீ சாக வேண்டியதான். நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உன் பேரை சொல்லி நான் தாஜ்மஹால் கட்டுவேன். ஏய், நில்லு. ஏய், நில்லு. இவ்வளோ தூரம் சொல்லியும் உனக்கு புரியல? ஏய், சொல்லு, நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட சில ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நீ சைன் பண்ணணும். என்ன அது? உனக்கு ஆப்பு வைக்கிற எல்லாமே அதுல தான் இருக்கு. அதுல சைன் பண்ணிட்டேன்னா அடுத்த நாளே நீ பெங்களூருக்கு போகணும். நான் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் திரும்ப வரவே கூடாது. வந்து போடு. சைன் பண்ணு. செத்தான் அடங்குவேன்னு நினைக்கிறேன். இங்கே கடந்து நீ சாகணும்னு ஆசைப்பட்டா அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சரி, நான் சைன் பண்றேன். நான் சைன் பண்ணி தரேன். சைன் பண்ண. அந்த பில்டிங்கா தான் இருக்கும். நீங்க ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஓகே சார், வாங்க. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. ஓகே சார், நம்ம இந்த பக்கம் போலாம். வாங்க. ஓகே சார். வா. நீ என்னடா நினைச்ச? நீ என்ன கொன்னுட்டு உனக்கு பிடிச்சவளோட வாழலாம்னு நினைச்சியா? நீ திடீர்னு பழைய மாதிரி என்னை தேடி வந்ததும் எனக்கு டவுட் வந்துருச்சு. அதான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நானும் பண்ணேன். கொல்றா என்ன? டேய் கொல்லு. சத்தம் போடாத. காப்பாத்துங்க. ஏய்.
உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. வாங்க வாங்க சீக்கிரம் உள்ள போய் பார்க்கலாம். சரிங்க சார், வாங்க வாங்க. இதுக்குள்ள ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கதவு தரங்க, கதவு தரங்க, போலீஸ் வந்திருக்கேன், திறங்கன்னு சொல்றேன்ல. சார், இவன் என்ன கடத்திட்டு வந்து கொல்ல பாக்குறான் சார். நீங்க மட்டும் இப்ப வரலன்னா இவன் என்ன கொன்றுப்பான். சார் சார் நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, எதுனாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறத நினைப்பா. மனு பிரதாப், நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கூட்டு வாங்கய்யா. ஓகே சார். யோ வாயா. கூட்டிட்டு வாங்கய்யா. ஓகே சார். சார் நான் என் கார்லயே வரேனே. அதுக்கப்புறம் உன்னை தேடி நாங்க அலையணும். அதுக்குள்ள மேல இருந்து ஆர்டர் வரும், அவனை விட்டுருங்கன்னு. பேசாம வண்டியில ஏறு. ஏய், இந்த வண்டியோட சாவி எங்க? நீ இந்த காரை ஓட்டிட்டு வாயா. சரிங்க சார். ஏத்துங்க. மாமா டீ. எதுக்குமா இதெல்லாம்? நானே உள்ள வந்து சாப்பிடுவேன்ல. பரவாயில்ல, இது நம்ம எஸ்டேட்ல இருக்கிற டீ இலையில போட்டது, ஒரிஜினல். அதுவும் சரிதான். ஒரிஜினல் டீயை குடிக்கிறவங்க எல்லாம் வெள்ளைக்காரங்க தான். நமக்கு கிடைக்கிறது என்னமோ செகண்ட் தேர்ட் குவாலிட்டி தான். ஆமா, ஒரிஜினல் வேணும்னா 3000 4000 கொடுக்கணும்ல. நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க? மனுஷர் போய் இவ்வளவு நேரம் ஆகியும் வரல. இவ்வளவுதானா? அவர் சீக்கிரம் வந்துருவாரு. இந்த பொண்டாட்டிங்க எல்லாருமே இப்படிதான், புருஷனை காணன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. வர்ற வழியில ஃப்ரெண்ட்ஸை யாராவது பார்த்து பேசிட்டு இருக்கலாமா? அப்படிலாம் இல்ல மாமா. கெமிக்கல் கம்பெனில யாரோ தொழிலாளர்கள் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அவரோட கேரக்டர் பத்தி தான் தெரியும்ல. டென்ஷன் ஆனா அடிதடின்னு போயிடுவாரு. இப்ப அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் ஒரு பெரிய கைத்தால அவரை கட்டி வச்சிருக்கேன். அம்மா வந்துட்டாங்க. மேடம் வந்துட்டாங்களே. என்ன மாமாவும் மருமகளும் என்ன பேசுறீங்க? டைம் போனோம்ல, சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கோம். மனு இன்னைக்கு கம்பெனிக்கு வரலையே, எங்க போனா? யாரோ ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு போனாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் எல்லாம் வேண்டான்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்களே பாருங்க பாஸ்கர், அவன் இப்போ இவளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். இவ லூஸ்ல விட்டு அவன் போயிடுவான். இனி இவ கண்ட்ரோல மீறி எல்லாம் அவர் போக மாட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி இருக்கிறது தான் நல்லது. அஞ்சனா, மனு சார் கெமிக்கல் கம்பெனிக்கு தான் போனாருன்னு ஏன் சொல்லல? அது அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு சொல்லலாம்னு சொன்னாரு. நான் எதுக்கு கால் பண்ணி பாக்குறேன். இறங்கு. யார் இந்த அச்சு? என் ஒய்ஃப் சார். சரி பேசு, சீக்கிரம் பேசிட்டு வை. ஹலோ மோனு, எங்க இருக்கீங்க? நான் கம்பெனியில தான் இருக்கேன். பிரச்சனை பெருசாயிடுச்சா என்ன? இல்ல இல்ல, இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். சமரசமா முடிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, சீக்கிரம் வாங்க. அம்மா வந்துட்டாங்க. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சு?
கம்பெனில பிரச்சனை இன்னும் முடியலையா, நான் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ மாமா, அம்மாக்கு நான் டீ கொடுக்க மறந்துட்டேன், வந்துடுறேன். நான் இப்போ சொன்னதுதான் என்னோட பாஸ்ட். இது காலேஜ் லைஃப்ல நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம்தான். உட்காரு மனோ. எனக்கு உங்க ஃபேமிலியே நல்லா தெரியும். இந்த பாரு, நாம சின்ன வயசுல பண்ண பல பிரச்சனைகள் நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழும்போது அது தேடி வந்து தாக்கும். நீ சொன்ன மாதிரியே இது பல பேரோட வாழ்க்கையில நடக்குது. இப்ப காலம் அந்த அளவுக்கு கெட்டு போயிடுச்சு. சார், கேஸ் ஃபைல் பண்ணாதீங்க. நாங்க அங்க எப்படி வந்தோம்னு தெரியுமா? ஆளுங்கட்சியோட முக்கிய புள்ளி வந்து சொன்னார், கரெக்டான லொகேஷனையும் கொடுத்தாரு. உன்னையும் அவளையும் உங்களுக்கு தெரியாமலே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த 3வது நபர் தான் தலைவருக்கு கால் பண்ணியிருப்பாங்க. சார், இதை கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிக்கணும் சார். அதெல்லாம் நான் மட்டும் நினைச்சா முடியாது. ஆமா, அவ பேர் என்ன? அலீனா. அந்த அலீனா நினைக்கணும். எல்லா காம்ப்ரமைஸ்க்கும் நான் ரெடி சார். நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன். சார், என் ஒய்ஃப் ரொம்ப அப்பாவி சார், அவளுக்கு தெரிய வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன் மனோ. அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. உட்காருமா. தேங்க்ஸ். என்னோட கம்ப்ளைண்ட். கொஞ்சம் சீக்கிரமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. மேடம், உங்க 2 பேரோட சேஃப்டிக்காக சொல்றேன். இந்த கேஸை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாமே. காம்ப்ரமைஸா? என்ன கடத்திட்டு போய் என்ன கொல்ல முயற்சி பண்ண கேஸ் இது. இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியலையா சார்? ஒரு பொண்ணை 15 செகண்டுக்கு மேல பாக்குறதே பெரிய தப்புன்னு உங்க ஐஜி சொல்லியிருக்காரு. மனோ ஒரு ரெப்யூட்டட் ஃபேமிலி மெம்பர். சோ வாட்? நானும் அதே மாதிரியான ஒரு ஃபேமிலியோட மெம்பர் தான். அப்படி இல்லனா ஒரு ஏழை வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா சட்டம் உதவி பண்ணாதா என்ன? அப்படி இல்ல, ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்மல் வேணும்னா நீங்க சொல்லுங்க. நோ காம்ப்ரமைஸ். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், நீங்க ஆக்ஷன் எடுங்க. வெறும் பெட்டி கேஸ்ன்னு நினைக்காதீங்க. நான் கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 360 கிட்னாப்பிங், அண்டர் செக்ஷன் 307 attempt to murder. அப்புறம் இவனை விட்டுறலான்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நான் உங்க மேலேயும் கேஸ் கொடுப்பேன். பார்த்தல்ல, அவ எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கா. அவ பின்னாடி ஏதோ பவர்ஃபுல் சோர்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்ன சார் பண்றது? இது ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ். அவ சொன்னதை கேட்டல்ல, ஆள் கடத்தல் மற்றும் கொலை முயற்சி, அதுவும் ஒரு பொண்ணு என்ன டீஸ் பண்ணான்னு சொன்னாலே அது ஒரு பெரிய கேஸ். அவ சொன்னாலே எல்லாரும் நம்புவாங்க. காப்பாத்துங்க சார். வீட்டுக்கு தெரிஞ்சா நான் சூசைட் பண்ணிக்கிற தவிர வேற வழியே இல்லை. அப்படியெல்லாம் எதுவும் யோசனை பண்ணாத. ஒரே ஒரு ஹெல்ப் தான் என்னால் பண்ண முடியும். நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நான் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கேன். அதுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். வேற எந்த வழியும் இல்லை.
எங்க? ஆ, நான் அதோ வரேன். ஒருத்தி கிணத்துல குதிச்சிட்டாலாம். நான் போயிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு. எதுக்குமே இப்படி வீணா டென்ஷன் ஆகிற? மனு சார் இப்ப வந்துருவாரு. ஐயோ அப்படி இல்ல மாமா, அவரு அம்மா கிட்ட சொல்லாம போயிருக்காரு. வர வேண்டிய டைமும் தாண்டிடுச்சு. அவ்வளவுதானே? அப்படி ஒன்றும் லேட் ஆகலையாம்மா இன்னும்? ராத்திரி 12 மணி ஆயிடுச்சுன்னா தான் லேட் ஆச்சுன்னு நாங்கெல்லாம் சொல்லுவோம். அது உங்களுக்கு ஒரு நிமிஷம் தாண்டினா கூட அது எனக்கு லேட்டு தான். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மனு சார் லேட்டா வரதுனால? ஆமா, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பு அதிகமானதுனால தான் நீ இப்படி டென்ஷன் ஆகுற. அதை நினைச்சுதான் சந்தோஷப்பட்டேன். மனு இன்னும் வரலையா அஞ்சனா? இல்லம்மா. எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? ஆ, என்ன? ஆ, நம்ம கெமிக்கல் கம்பெனிக்கு போறேன்னு சொன்னாருமா. ஆ, உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதான். அதுல என்னம்மா ரகசியம் இருக்கு? அங்க ஏதோ லேபர் ப்ராப்ளமா, உங்களுக்கு தெரியாம சால்வ் பண்றதா சொன்னாரு. லேபர் ப்ராப்ளமா? அப்படி ஒன்றும் இல்லையே. ஏதாவது சின்ன பிரச்சனையா இருக்கும், நான் கேக்குறேன். என் ஃபோன் தான். ம், உன் ஒய்ஃப் தான். எங்க இருக்கீங்க? இங்க எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. இங்க பிரச்சனை இன்னும் முடியல. டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்கு. ஆனா உடனே இதை சால்வ் பண்ணி ஆகணும். இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதே அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. நீ அம்மா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லக்கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணேன். திரும்ப திரும்ப அம்மா கேட்கும்போது நான் எப்படி போய் சொல்றது? ஐயோ, அம்மாவுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, அதனால தான். அச்சோ, சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்றேன். ஏங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன். நான் கூப்பிடுறேன். ம், சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சார், உங்ககிட்டே இருக்கட்டும். காம்ப்ரமைஸ் பண்ற வழியை பாரு. சீக்கிரமா பண்ணு, இது கிரிமினல் அஃபென்ஸ். வீட்டில் சொல்லிலாம் எதுவும் பண்ண முடியாது சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தனை இங்கே வர சொல்லியிருக்கேன். அவன், நான், அலீனா 3 பேரும் ஒன்றா படித்தவங்க. மேட்டரோட சீரியஸ்னஸ் உனக்கு புரிஞ்சதில்ல? ம், தெரியும். மே கமின் சார்? எஸ், கமின். ஆ, சார், இவன் தான் என் ஃப்ரெண்டு. ஆ, சார், கொஞ்சம் வெளியே நின்று பேசலாமா? ஆ, பேசிட்டு வாங்க. என்னடா நடந்துச்சு? நேற்று நான் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா அலீனாவை பார்க்க போயிருந்தேன்டா. பழைய மனு மாதிரியே நடிச்சு நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். மனு, கொலை ஏதாவது பண்ணிட்டியா? இல்லடா, ஒரு இடத்துல அவளை நான் அப்படியே அடைச்சி வச்சிட்டேன். எனக்கு எதிராக அவள் வேணும்னே பண்ணான்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி அவளை அதில் ஒத்துக்க வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்காக தான் இன்னைக்கு திரும்ப போனேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே போலீஸ் வந்துட்டாங்க. கிட்னாப்பிங் அண்டு அட்டெம்ப்ட் டு மர்டருங்கிற கேஸில் என்னை ஃபைல் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. சார் நமக்கு சாதகமாக தான் பேசுகிறாரு. இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வேற எந்த வழியுமே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. நாளை காலையில் வரைக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொன்னார். நீ ஏன்டா இப்படி முட்டாள்தனம் பண்ண? யாரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கடா.
நீ அவகிட்ட கொஞ்சம் பேசி பாரு. மச்சான் நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கேன். அஞ்சனா தான் அவ ரொம்ப பயந்து போயிருக்காடா. அவளுக்கு கால் பண்ணி ஏதாவது சொல்லி சமாளி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம் ம். என்னம்மா இப்படி வெளியே வந்து நிக்கிற? ஆம்பளைன்னா வர லேட் ஆகும், பயப்படாத. எனக்கு பயமா இருக்கு மாமா. இவ்வளவுதான் உன் துணிச்சலா? முன்னாடியெல்லாம் நீ இப்படி கிடையாது. என்னன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. ஹலோ, நான் தான் அனு பேசுறேன். மனு சாரை பாத்தீங்களா? பார்த்தனே. உங்க கூட தான் இருக்காரா? இல்ல, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். கெமிக்கல் கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. தெரியும். எனக்காக ஒரு முக்கியமான வேலைக்கு நான் தான் அவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். கம்பெனில இருந்து கிளம்பிட்டான். இப்போ என் விஷயமா தான் அவன் கிளம்பி போயிருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அது என்ன விஷயம்? நான் ஒரு போலீஸ் கேஸில் மாட்டிக்கிட்டேன். ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மனு அவங்ககிட்ட பேச தான் போயிருக்கான். வர கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு வேளை நாளைக்கு கூட ஆகலாம். கால் பண்ணி சொல்லுன்னு என்கிட்ட சொன்னான். நீ எதுக்காகவும் பயப்படாதம்மா. நான் இப்போ அவனை பார்க்க தான் போறேன். எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? சொல்றேன், வச்சிடுறேன். சரி. என்னாச்சு? அனுப் தான் கால் பண்ணாரு. அவரு மனு சாரோட ஃப்ரெண்டு. அனுப் ஏதோ போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரா, காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக இவர் போயிருக்காரு. பார்த்தல, இவ்வளவுதான் விஷயம். உள்ள வா, மேடம் தேடிட்டு இருப்பாங்க. வரேன். சரிம்மா. I miss you, Monu. Miss you. நீ தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். சாதாரணமா அவன் கிட்ட யாராவது மாட்டிக்கிட்டா அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது. அவன் சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு லாக்க போட்டு நான் பூட்டிட்டேன்ல. அந்த பூட்டை கழட்டணும்னா என்னோட உதவி வேணும். கண்டிப்பா அவன் காம்ப்ரமைஸ்க்கு ஒத்து வருவான். அப்போ நான் பெரிய பூட்டா போட்டு போட்டுவேன். உனக்கு தேவை மனு தானே? அதுக்கு இந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் லாபம் இல்ல. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மனு மட்டும் சேஞ்ச் ஆயிட்டானா யாராலையும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது. நான் யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டேன். அவன் கண்டிப்பா காம்ப்ரமைஸ்க்கு ஒத்து வருவான். சில கண்டிஷன்ஸோட நான் ஒத்துப்பேன். அது கரெக்ட். இந்த விஷயம் மட்டும் ஷாஜிங்கிற ரவுடிக்கு தெரிய வந்துச்சுன்னா உன் போட்டோவை
ஃப்ரேம் பண்ணி செவுத்துல மாட்டிடுவான். அதனால எது பண்றதா இருந்தாலும் நல்ல யோசனை பண்ணி பண்ணு. அதுக்கு தானே நான் உன்னை என் கூடவே வச்சிருக்கேன். உனக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா சோனா? நீ என்ன நினைக்கிற சோனா? அவனோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? நீ சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு தூதுவனை அனுப்புவான். இதோ தூதுவன் வந்துட்டான். நான் உள்ள மறைஞ்சிருக்கிறேன். ஓகே, என்ன அவன் பார்க்க வேணாம். அனூப், நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீ போயிட்டு அப்புறம் வா. இல்லனா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அலினா, நான் உங்ககிட்ட எமர்ஜென்சியா பேசியே ஆக்கணும். நான் நேத்து ராத்திரில இருந்து உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எடுக்கவே மாட்டேன்ற. நான் தான் சொன்னேன்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் பேசினா போதும். சரி வா. மனு விஷயம்தான். நீயும் கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டேன். அவ விஷயமா தான் பேசுறதுக்கு வந்தேன். அத பத்தி பேச என்ன இருக்கு? அவன் என்ன கொல்றதுக்காக கடத்திட்டு போனான். நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். உன் ஃப்ரெண்டு தான் கோடீஸ்வரனாச்சே. காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணி கேஸ்ல ஜெயிக்க சொல்லு. கேஸுக்கு போகலாம் அவன் விரும்பல. ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். என்ன டிமாண்டா இருந்தாலும் அவன் ஒத்துப்பான். எதா இருந்தாலும் ஓகேவா? ஒரு 5 நிமிஷம், நான் கொஞ்சம் யோசிக்கணும். நீ உட்காரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.